இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஐயா கார்த்தி சொல்லியா? ஹலோ பாட்டி, நீங்க கொடுத்த சாமி சாப்பாடை எல்லாரும் சாப்பிட்டோம். அத்தையும் சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். நீ சொல்லி எது செய்யாம இருந்திருக்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கியா, நீ நல்லா இருப்ப. சரிங்க பாட்டி, நான் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். வச்சுட்டுமா? சரியா சரியா. டேய் பாபு, அந்த திவ்யாக்கு பெரிய பேரழகின்னு நினைப்பு. நான் போய் லவ் சொன்னா அவ ரொம்ப அலட்சியமா பேசுறாடா. என்ன லவ் பண்ண முடியாதுன்னு சொல்றா. நான் அவளை சும்மா விட போறதில்லடா. எந்த திவ்யாடா? கண்ணாடி போட்ட திவ்யாவா? டேய் இல்லடா, பிஎஸ்சி செகண்ட் இயர் திவ்யாடா. ரொம்ப அழகா இருக்குன்னு திமிர்றா அவளுக்கு. ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறாடா. சரி, ஒன்ன பிடிக்கல, நீ சும்மா தொந்தரவு பண்றேன்னு ஏதாச்சும் சொல்லியிருப்பா. அதுக்காக என்னடா பண்ண போற? இந்த கதிர் யாருன்னு காட்ட போறேன்டா. அவ அழகா இருக்கிறதுனால தானே ரொம்ப ஆடுறா. அவ அழகையை அழிச்சிட்டா என்ன பண்ணுவா? அழகா அழிக்க போறியா? என்னடா சொல்ற? இந்த ஆசிட் அவ மூஞ்சில ஊத்த போறேன். அப்புறம் அவ விகாரமான முகத்தோட தான் காலம் முழுக்க நொந்து சாக போறா. டேய், அப்படியெல்லாம் பண்ணாதடா, அது ரொம்ப பாவம். அவளுக்கு ஒன்று பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே. அதுக்காக இப்படியெல்லாம் பண்றது டூ மச்ரா. என் லவ் அலட்சியப்படுத்தினவ நல்லாவே இருக்க கூடாதுடா. அவ முகத்துல இதை ஊத்தியே தீர்வண்டா. ஒரு பொண்ணு லவ் பண்ணலன்னா ஆசிட் அடிப்பானா? ராஸ்கல், இதை எப்படியாவது தடுக்கணுமே. டேய் வேணாண்டா, சொன்னா கேளுடா. டேய் இருடி உன்னை. டேய் விட்றா. அறிவு இருக்கடா உனக்கு? சார், இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். போலீஸ் கிட்ட சொல்லணும், அப்பதான் நல்ல லாடம் கட்டுவாங்க. சார், நீங்க மட்டும் வரலன்னா இதை இந்த பொண்ணு மேல ஊத்திருப்பான் சார். அந்த பொண்ணு வாழ்க்கையே வீணா போயிருக்கு சார். இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க சார். ஏங்க, அவன் தான் முட்டாள்தனமா பண்ணிட்டானா? நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க. என்ன சார் சொல்றீங்க? இவன் செஞ்ச காரியத்துக்கு கோபம் வராம இருக்குமா? அயோக்கிய ராஸ்கல். இவன் செஞ்சது தப்புதான். இவனை போலீஸ்ல ஒப்படைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அப்படி செஞ்சா அவன் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். ஸ்பாயில் ஆயிட்டு போட்டோம் சார். இவனை மாதிரி ஆளெல்லாம் காலேஜுக்கும் தேவையில்ல, நாட்டுக்கும் தேவையில்ல. ஏங்க, ஆத்திரப்பட்டு பேசாதீங்க. இவன் நிதானமா யோசிச்சு பார்த்திருந்தானா இப்படி செஞ்சிருக்க மாட்டான். ஏண்டா வா. போய் உட்காரு, உட்காரு. நீ மட்டும் ஒரு பொண்ணை விரும்பினா போதாது, அந்த பொண்ணு உன்னை விரும்பணும்ல. லவ்ன்றது தானா வரணும். அதை யாரும் ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் வர வைக்க முடியாது. உனக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல? ஆமா சார். நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் தான் நம்ம நினைக்கணும். ஆனா நீ அவ லைஃபையே அழிக்கணும்னு பாத்திருக்க. அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா சார். அதான் என்னால தாங்க முடியல சார். ஓ அப்படியா? ஏங்க, இங்க கொஞ்சம் வாங்கல. இவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா சார், என் கிளாஸ்மேட் தான் சார். ஒருவேளை இவங்க உனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா நீ ஓகே சொல்றியா? மாட்டேன் சார். ஏன்? ஏன்னா எனக்கு அந்த ஐடியாவே இல்லை சார். உனக்கு அந்த ஐடியா இல்ல, அதனால இந்த பொண்ணோட காதலை நீ ஏத்துக்கல, ரிஜெக்ட் பண்ற. இது நியாயம் தானே? ஆமா சார். இப்ப நீ சொல்றல, இதைத்தானே திவ்யாவும் சொன்னாங்க.
இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, நீ நோ சொல்லிட்ட. ஸோ இப்போ இவங்க உன் மூஞ்சில் ஆசிட் அடிக்க வந்தாங்கன்னா அது ஓகேவா? இது சரியா தப்பா? தப்பு தான் சார். அவ்வளோதான் விஷயம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் போங்க. ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கலன்னா அவங்க கிட்ட இருந்து டீசெண்டாக விலகி போகிறது தான் நல்லது. இனிமேலாச்சும் இந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணாம இரு. படிக்கிற வழியை பாரு, நல்லா படி, உன்னை ப்ரூவ் பண்ணு. ஒருவேளை நீ யார்கிட்டயாவது திரும்ப ப்ரப்போஸ் பண்ணி அவங்க எதனா ஒரு காரணத்துக்காக நோ சொல்லிட்டாங்கன்னா சாரி சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்போட அங்கேருந்து விலகிற. அப்போதான் அவங்களுக்கு உன் மேலே மரியாதை வரும். சரி, நீ போ. இனிமேல் ஒழுங்காரு, திரும்ப அந்த மாதிரி பண்ணாத. சார், என்னை மன்னிச்சிருங்க சார். ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி நடந்துக்கிட்டேன் சார். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் எவ்வளவு பெரிய முட்டாளன்னு எனக்கு புரிய வச்சிருச்சு. நான் செய்ய இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல நேரத்தில் என்னை காப்பாத்தி அட்வைஸ் பண்ணீங்க. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதெல்லாம் முக்கியம் இல்லை. போய் அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேளு. அவ கொடுக்கறது உனக்கு உண்மையான மன்னிப்பா இருக்கும். போய் கேளு. திவ்யா, என்னை மன்னிச்சிரு. நான் மிருகத்தனமா நடந்துக்கிட்டு உன் மேல ஆசிட் அடிக்க பார்த்தேன். அதை இப்ப நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். ஐம் சோ சாரி திவ்யா. சரி, இனிமே இப்படி நடந்துக்காத. நம்ம எல்லாரும் படிக்க வந்திருக்கோம், அந்த வேலையை மட்டும் பாப்போம். நம்ம நல்ல ஃப்ரெண்டா இருப்போம். சார், ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்து தான் திருத்தணும்னு கிடையாது. இப்படி கூட திருத்தலான்னு காமிச்சிருக்கீங்க சார். பெரிய விஷயம் சார். ராஜா, ம்? இந்த விஷயத்த ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண. ரெண்டு பக்கமும் பாதிப்பு இல்லாம நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டேன். உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. அப்படியா? என்ன கேள்வி இது? இதை விட அருமையா யாராலையும் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிருக்கவே முடியாது. என்ன மாதிரி பேசி கோவப்பட்டவனை கூலா ஹேண்டில் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி you're really done an excellent job. நான் அப்படியே நெகிழ்ச்சியா உன்னை பார்த்துட்டு இருந்தேன். I'm just admiring you.